சொல்லிட்டு அவர்கள் தாயார் கமலா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, திருமதி கமலா அவங்க வந்து ஒரு ஆட்கொணர்வு மனு வந்து போடுறாங்க. என் மகனை வந்து எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, என் மகனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்கொணர்வு மனுவை அவங்க போடுறாங்க. ஏன்னா இவர்கள் மேலே வந்து நம்ம திரு சவுக்கு சங்கர் மேலே வந்து என்ன வழக்குன்னு சொல்லி சொன்ன மாதிரி கஞ்சா வழக்கு இருக்குது, பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கு இருக்குது, அப்புறம் சமூகத்தினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவர் நடந்து கொள்கிறார், பேசுகிறார், செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியான வழக்கும் அவர் மேலே இருக்குது. ஸோ இந்த வழக்குகள் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டே இருக்கும்போது இதே சூழ்நிலை தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ரெட்ஃபிக்ஸ் அந்த யூடியூப் சேனலுடைய நிறுவனர் பெலிக்ஸ் ஜெரார்டு அவரையும் வந்து என்ன பண்ணாங்க, அந்த சேனலில் வந்து வீடியோ ஒளிபரப்புனதுக்காக அவரையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. ஒளிபரப்புறதுக்காக மட்டும் இல்லை, அந்த இன்டர்வியூவில் அவருடைய ஆட்டிடியூட், அவர் எப்படி அந்த இன்டர்வியூவை வந்து பண்ணார், எப்படி இன்டர்வியூ எடுத்தார் அப்படிங்கிறது தான் அதில்